வணக்கம் நண்பர்களே, தெய்வம் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஸ்டருக்கு உதவும் செங்கதிர் வேலூர் பாதம் இரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிங்கினியாட மைய நடஞ்செய்யும் மயில்வாகனார் கையில் விழாலினை காக்க வென்று வந்து பரவர வேலாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா எந்திசை போற்ற மந்திர வடிவேல் வருக வருக வாசகன் மருகா வருக வருக நேச குரமகள் நினைவோன் வருக ஆறு முகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேலவன் நித்தம் வருக சிறகிரி வேலவன் சீக்கிரம் வருக. இந்த வரிகளின் விளக்கம் என்னவென்று பார்க்கலாம். சரவண பவ என்னும் 6 எழுத்து மந்திரத்தை இடையறாது சிந்திக்கும் மெய் அன்பர்களுக்கு செவ்வொளி வீசும் வேலோடு வந்து முருகப்பெருமான் அருளுவான். அப்பெருமானின் திருவடிகளில் மணிகள் பல இடம்பெற்ற சதங்கைகள் இனிய இசை எழுப்பவும் கிண்கிணிகள் சேர்ந்து ஒலிக்கவும் மயில் மீது அமர்ந்து ஞான நடம் புரிவான். அன்பர்கள், முருகப்பெருமானே, உனது திரு கிரகத்தில் ஏந்தியுள்ள வேளால் என்னை காத்தருள் செய்வாயாக என்று மகிழ்ச்சியோடு எப்போதும் துதித்து வர அத்தகைய அன்பர்தம் வேண்டுதலை நிறைவேற்ற வேலாயுதனே நீ விரைந்து வருவாயாக, மயில் மீது ஏறி உடனே வருவாயாக. இந்திரன் முதலான 8 திசை தெய்வங்களும் வணங்கி துதிக்கும் மந்திர வடிவேலவனே வருவாயாக. விண்ணுலக தலைவனாகிய இந்திரனின் மருகனே வருவாயாக. காதல் வள்ளியை நினைந்து இன்புறுபவனே வருவாயாக. 6 முகங்களை கொண்ட தலைவனே வருவாயாக. திருநீற்றொளி துளங்கும் வேலவனே நாளும் வருவாயாக. கைலை மலையில் விளங்கும் இறைவா விரைந்து வருவாயாக. இந்த வரிகளின் விளக்கம் இதுதான். இப்போது சஷ்டியின் விளக்கம் என்னவென்று பார்க்கலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஐப்பசி திங்கள் வளர்பிறை 6ஆம் நாள் கந்த சஷ்டி ஆகும். அன்பர்கள் வளர்பிறை பிரதமை தொடங்கி சஷ்டி முடிய 6 நாட்களும் நோன்பிருந்து முருகனை வழிபட்டால் இம்மை மறுமை பயன்களை அடையலாம். முருகன் இந்த சஷ்டி நாளன்று தான் சூரபன்மனை வதம் செய்தான். சூரபன்மன், சிங்கமுகாசுரன், தாரகாசுரன் ஆகிய மூவரும் ஆணவம், கண்மம், மாயை என்னும் மும்மலங்களின் உருவங்களாவர். மும்மலங்களை அகற்ற ஞானத்தால் மட்டுமே இயலும். எனவேதான் ஈசன் நெற்றி கண்ணில் தோன்றிய ஞான கடவுள் முருகன் சூரர்களை வதம் செய்தான் என புராணம் புகழ்கின்றது. ஒவ்வொரு மாதத்திலும் வளர்பிறை 6ஆம் நாள் முருகனுக்கு உகந்த நாளாகும். ஒவ்வொரு வாரமும் செவ்வாய்க்கிழமையிலும் ஒவ்வொரு மாதமும் சஷ்டியிலும் விசாக நட்சத்திரத்திலும் ஆண்டில் ஐப்பசி கந்த சஷ்டி 6 நாட்களிலும் நோன்பிருந்து இறைவனை கொண்டாடுதல் நலம். சஷ்டியை நோக்க என்பது 6 எழுத்து மந்திரத்தையும் 6 திருமுகங்களையும் தேவராய சுவாமிகள் இயற்றி அருளிய 6 கவசங்களையும் முருகனது 6 படை வீடுகளையும் நினைத்து நோக்க எனினும் பொருந்தும். அடுத்த விளக்கத்தை மற்றொரு பதிவில் பார்க்கலாம். நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு கொடுங்க. நன்றி, வணக்கம்.